ஐயா நீ தூங்குனா கூட அவர் வேலை செய்கிறாருயா. நீ விழித்திருக்கிறத விட தூங்குறது நல்லதுங்க. விழிச்சா பாவம் வரும். ஏதாவது எவனோ ஒருத்தர் பேசுவா, ஏதோ ஒன்று பார்க்கணும், எவனோ ஒருத்தர் பேசுவா, ஏதோ ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒன்று கேட்கணும். தூங்குனா தூங்கிக்கிட்டே டிவி பார்க்க முடியுமா? தூங்கிக்கிட்டே போன் பண்ண முடியுமா? தூங்குனாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் தூங்கிட்டான், அது எப்போ தெரியுமா தூங்குனா? உங்களை தூங்குறதுனா ரெஸ்ட்டு, ஃப்ரீயாக தூங்குங்க. கெட்ட செய்தி வர்றப்போ தான் தூங்கணும். யாக்கோபை ஏரோது ராஜா சிரசேதம் பண்ணிட்டான். இப்போ யூதருக்கு அது பிரியமாக இருக்கிறது என்று கண்டு இவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அடுத்து நீடா அவுட்ரா அப்படின்னு அர்த்தம். அவனை சிறைச்சாலைக்கு வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின இரவு இவன் தூங்குனானா தூங்க வச்சாரா? தூங்க வச்சார். இவன் சொல்கிறான் விழித்து ஜெபம் பண்ணுங்கள்றான். ஆனால் இப்போ அடுத்த நாள் சரஸ்வதம் எடுக்க போகிறாங்க. அவன் விழிச்சு அப்பா தோத்துறான் என்னை காப்பாற்றுலாம் ஜெபம் பண்ணல, பேசாமல் தூங்குறான். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் தூங்குங்க. பிரச்சனை வந்தால் நல்லா போட்டு அடிச்சு ஏசியை போட்டு எப்பா உங்களுடைய கருத்தில் தர்றப்பா அப்படின்னு சொல்லி தூக்குங்க. தூங்குனா சரீரமும் ஃப்ரெஷ் ஆயிரும். தூங்குனா தான் ஆண்டவர் ஒர்க் பண்ணுவார். டாடி கிரியை பேசுகிறேன், டாடி செயல்பாடுகளை பேசுகிறேன். தூங்குனாதான் டாடி ஒர்க் பண்ணுவார். தூதனை அனுப்பிச்சாரு. இவன் நினச்சானா சொப்பனம் காண்கிறது போல் இவன் போய்கிட்டே இருக்கிறான். இவன் சொப்பனம்னு நினச்சா கடைசியில் நகரத்துக்கு போகிற பெரிய இரும்பு கதவு தானா திறந்ததா இந்த 10வது மாதத்தில் வாக்குத்தத்தம் சொல்லலை. உங்களுக்கு இனிமே கதவெல்லாம் நீங்கள் தூங்குனா திறக்கும். என்னால் தூக்கமே வரல பாஸ்டர்னா உன் ஆவி ஆத்மா தேவனோட இணையிலேன்னு அர்த்தம். இடி விழுந்தா கூட அதுவும் காதில் விழக்கூடாது. Be at rest, my congregation. ரெஸ்ட்லரே பதறாத. Everything we all under God's 100% control.